சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனியில தான் இருக்கிறோம். மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வைக்பைக் நிறுவனத்தோட CB01 அப்படிங்கிற வாகனம் வச்சிருக்கிற உரிமையாளர்கிட்ட தான் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? சிவானந்தன். ஓகே சார். இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? 3 months ஆகும் சார். ஓகே. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? 3500. ஓகே. எதனால் இந்த வண்டி எடுத்தீங்க? சார் நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் வண்டி வச்சுருந்தேன். அதோட பெட்ரோல் செலவே ஒரு நாளைக்கு 200 250 வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே. ப்ளஸ் ஆயில் செலவு, இன்ஜின் சர்வீஸ்ன்றது எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மாதத்துக்கு 6000 வரைக்கும் எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாகிருந்துச்சு. ஓகே. அது சமாளிக்க முடியல. நான் இன்னொன்று ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். வண்டியை பற்றி நல்லா தெரியும். ஓகே. அதனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு வண்டியில். முன்னாடி இருந்த ஒரு 2 years முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. அதில் LFP பெட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே. ஆனால் இந்த ஸ்பேஸ் அதிகமாக கிடச்சி எனக்கு. நான் சாக்லேட் வியாபாரம் பண்ணுறேன், சாக்லேட்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு பொருள் கொண்டு போகிறதுக்கு, கஸ்டமர் கொண்டு காமிக்கிறதுக்கு இடம் ஸ்பேஸ் அதிகமாகும். கொஞ்சம் கிலோமீட்டர் ஒரு குறைஞ்சது ஒரு 70-80 கிலோமீட்டர் நான் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஓகே. அதை கணக்கு பண்ணும்போது இன்னொன்று என் கடை பக்கத்தில் கம்பெனி இருக்குது. ஓகே. இதெல்லாம் நான் சர்வீஸ்க்காண்டியும் இந்த எல்லாத்தையும் வேண்டி பார்த்து எடுத்தது. ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே போய் பேசினேன், அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் ரேட்டு கேட்டேன். எனக்கு ஆர்டிஓ மாடல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. ஓகே. அதில் ஆர்டிஓ மாடல் வந்துருச்சு. ஆல்ரெடி யூடியூப் உங்களை பார்த்து தான் நான் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் இந்த மாடல் எடுத்தேன் சார். ஓகே சார். ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணுவீங்க சார்? நார்மலாக ஒரு சில நாள் 70-80 கிலோமீட்டர் போவேன். சில நாள் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் போவேன். ஓகே. சில நாள் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டுக்கிடுவேன். ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்குவேன். ஓகே. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? எனக்கு கரெக்டாக லாஸ்ட்டாக இருக்கும்போது 90 வரைக்கும் அடிக்குது சார். ஓகே. நான் செகண்ட் மோட், தேர்ட் மோட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஃபஸ்ட் மோடு மேக்ஸிமம் கம்மி தான். லோக்கலில் மட்டும் தான் ஃபஸ்ட், ரொம்ப கம்மியான தூரம் போகிறது தான் 10 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மோடில் போவேன். ஓகே. செகண்ட் மோட், தேர்ட் மோடு தான் மேக்ஸிமம். ஓகே. செகண்ட் மோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. தேர்ட் மோடு நான் ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் கொஞ்சம் அப்படின்றதுனால ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி யூஸ் பண்ணுவேன். திரும்ப செகண்ட் மோடுக்கு வந்துக்கிடுவேன். ஓகே. அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சரி. ஓகே. மழை நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? இந்த இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் மழை தான் தேனியில். ஓகே. எல்லா ஏரியாவிலும் மலையில் தான் போயிட்டு வந்தேன். ஓகே. மலையில் நான் நிற்கிற தண்ணியில் கிராஸ் பண்ணிலாம் போயிருக்கேன். ஓகே. ஒரு பாதி அளவு கிராஸ் பண்ணியிருக்கேன். வண்டி பார்த்தாலும் தெரியும். புரியுது. ஓகே. சரிவான பாதையில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ஓகே. நல்லாயிருக்கும் வண்டி ஓடுறதுக்கு. சரி. பிரேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்னால அந்த டிஸ்க் பிரேக் ஃபீல்லாம் இருக்காது. நார்மல் பிரேக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று சடனாக பிடிச்சி கீழே தள்ளி வரும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நார்மலாக பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பிரேக் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கு. ஓகே. இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ எடை வச்சு கொண்டு போயிருக்கீங்க? ஒரு 250 கிலோ வரைக்கும் தான் சார் வச்சுருப்பேன் நான். ஓகே. அவ்வளோதான் இருக்கும். நான் ஒரு 85 கிலோ இருக்கேன். 88 இருக்கேன் கரெக்டாக. நான் ஒரு 200 கிலோ வரைக்கும் வச்சு போயிருக்கேன். 200 கணக்கு பண்ணால் 250 வரைக்கும் போயிருக்கோம். ஓகே. அவ்வளோதான் சார். சரி. கரண்டு முரண்டான பாதைகளில் போயிருக்கேன் சார். போயிருக்கீங்க. இந்த சைடு போனால் ஒரு பாதை வரும். ஓகே. அந்த பாதை கரெக்டாக ஒட்டி தான் போகும். சரி. சரி. கல் மல்லுமாக தூக்கி போடும். ஓகே. அதில் போயிருக்கேன். ஓகே. அப்போ இதிலே சொல்கிறீங்க சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும்? இந்த சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் சார். இது 2 சஸ்பென்ஷன் வரும். ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் இதில் இருந்துச்சு. ஓகே. நம்ம டிப்பர் வண்டியில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சஸ்பென்ஷன் இதில் இருக்கும். ஓகே. அதனால இது நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு. சரி. ஓகே. சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? சர்வீஸ் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு இங்கே லோக்கல்னால எதனால நமக்கு உடனே கிடச்சிடும் சார். அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சின்ன வண்டி ஓட்டேன், கீழே விழுந்துச்சு. ஓகே. போனேன், அதில் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. நிறைகள்னா என்ன சொல்லலாம்? நிறைகள்லாம் எனக்கு பெட்ரோல் பிரச்சனை கிடையாது. அதனால் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. காஸ்ட் வண்டியில் செலவே இது வரைக்கும் நான் பண்ணலை. ஓகே. ஒன்று ஏறு அப்புறம் சார்ஜிங் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. லாஸ்ட்டாக சார்ஜ் போட்டு செக் பண்ணதில் 3500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகே. கரண்ட் பில் 400 வந்திருக்கு 2 months. ஓகே. ஓகே. புரியுது. இதுதான் நிறைகள். அதனால் எனக்கு பெட்ரோல் செலவுகள்லாம் காஸ்ட்லாம் காலியாகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு. அதனால் நான் டெய்லி ஒரு காலைல போய் பெட்ரோல் பங்கு போய் போடணுன்ற விஷயம் எனக்கு கிடையாது. அது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகே. வேறு வண்டினா ஆயில் சர்வீஸு, நான் எக்ஸல் வச்சுருந்தப்போ செயின் டைட் பண்ணணும், ஆயில் சர்வீஸ் பண்ணணும், மழை பெஞ்சா வண்டி காலைல ஸ்டார்ட் ஆகாது, அந்த மாதிரி சிக்கல்லாம் அதில் வரும். இதில் அப்படி கிடையாது எனக்கு. ஓகே. அந்த பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த வாகனத்தில் குறைகள் ஏதாவது இருக்கா? குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் போகும். ஓகே. கொஞ்சம் லாங் ஒரு ஹைவேஸ்லாம் போகும்போது நம்ம 40லேயே போயிட்டே இருக்க முடியாது. ஓகே. இன்னொன்று இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஓகே. அப்படின்றப்ப நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. இங்கே சாக்கேஸ் விட்டேன்னா
திரும்ப நான் அந்த ஆக்சிடென்ட் கொடுத்தாகணும். ஓகே. அப்புறம் மற்ற வண்டி நல்லதே சார். ஓகே. நீங்கள் இந்த வண்டி வாங்கும்போது வண்டியோட விலை எவ்வளவு? 1,33,000 வாங்க சார். ஓகே. இன்சூரன்ஸ் இது 50,000 பே பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து நான் இதில் போட்டேன், ஃபைனான்ஸ் போட்டேன். ஓகே. அது நான் எனக்கு பெட்ரோல் காஸ்ட்டை டியூவோ கட்டிக்கிறேன். ஓகே ஓகே புரியுது. அதான். சரிங்க சார். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க? கம்பல்சரி 4 ஸ்டாருக்கு கொடுப்பேன் சார். ஓகே. இந்த 1 ஸ்டார்ன்றது எனக்கு அந்த பிக்கப் இந்த இது கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் அந்த ஒரு 15 தான் வளர்ந்துருக்கும். ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல் தான் வளர்ந்துருக்கும். ஓகே. சரி. இப்போ உங்களோட நண்பரே வேறு யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா பரிந்துரைப்பீங்களா? நான் நிறையா பேர் வண்டி நிப்பாட்ட இடத்துல பூரா என்கிட்ட கேட்பாங்க. சரி, நான் ஆட்டோமொபைல்னால வண்டியை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட ஓரளவு பேச தெரியும். எல்லார்ட்டையுமே வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் வண்டி கேட்டிருந்தாரு. அதுக்காண்டி அந்த பையன்ட்ட ஒரு 140க்கு மேலே வேணும்னு சொல்லி கேட்டுக்கிருந்தேன். ஓகே ஓகே. எங்கள் கஸ்டமர் அதை என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அவர் திண்டுக்கல் வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வாரத்துக்கு 1 நாள் போவார். அதனால கேட்டிருந்தாரு. அதை பேசியிருந்தேன். 2-3 கஸ்டமர் நான் பேசியிருக்கேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு வண்டி இங்கே ஒருத்தர் வச்சிருக்காரு. இந்த ஏஜென்சிக்கார் அவர். ஓகே. அவரை பார்த்து நான் வண்டி எடுத்தேன். ஓ அப்படிங்களா? ரொம்ப அடிக்கடி வந்துருப்பாரு. அப்போ நிப்பாட்டி பேசும்போது வண்டி நல்லா இருக்குண்ணா, நான் ஒருத்தரை பார்த்து எடுத்துன்னு சொன்னார். அவரை பார்த்து நான் எடுத்துட்டேன். ஓகே ஓகே. மெயினாக வந்து வியாபாரம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த வாகனம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஓகே. எந்த ஒரு இதுவும் கிடையாது. குறைகள்ன்றது ஒன்று எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி. நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பர்.